ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு நவராத்திரி டே 8. ஸோ இன்னைக்கு உண்டான கலர் பார்த்தீங்கன்னாக்கா பீகாக் கலர். ஸோ இன்னைக்கு நான் வந்து தலிகைக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்றதை காமிக்கிறேன். இன்னைக்கு டே வந்து யூஸ்வலி 15 நாளைக்கு ஒரு தடவை அப்பாவுக்கு கத்தீட்டர் சேஞ்ச் பண்றதுக்கு நர்ஸ் வருவா. ஸோ அதனால காத்தாலேருந்து அப்பாவுக்கு குளிப்பாட்டி விட்டு பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணி ரூமை கிளீன் பண்ணி அப்பாவுக்கு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்னால் கிச்சனுக்கு வர முடியும். ஸோ அதனால இன்னைக்கு டேல வந்து நான் ரொம்ப லேட்டா 11 மணிக்கு தான் உள்ள நுழையிறேன். ஸோ கிடுகிடுன்னு எப்படியாவது சீக்கிரமா தலிகெல்லாம் பண்ணி எடிட்டிங் பண்ணி 2:58க்கு ரிலீஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் நேற்றுக்கு மல்லேஸ்வரம் 2-3 பேராத்துக்கு கொலுவுக்கு போயிருந்தேன். வர வழியில இவ வந்து சிகப்பு காராமணி உரிச்சு கொடுத்துருந்தா. ஸோ அதை வச்சுதான் இன்னைக்கு உண்டான தலிகை இருக்க போறது. ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ட் சில்க் ஒன்று கட்டின்னு இருக்கேன். இது வந்து ஒரு பீகாக் கலர், ப்ளூவும் இருக்கு, பீகாக் கிரீனும் இருக்கு, மிக்சட் கலர். இது ஒரு நாகாலாந்து ட்ரைபல் நெக் பீஸ் போட்டுருக்கேன். ஒரு ஆர்டினரி ரெகுலர் போட்டுக்கிற ஒரு தோடு தான். இன்னும் நான் காலையில லேட்டா வந்ததுனால தலையே வரல, ஒரு கொண்டையிலேயே அப்படியே வந்துட்டேன் நானு. ஸோ இன்னைக்கு உண்டான மேக் ஓவர் இவ்வளவுதான். உங்க எல்லாருக்குமே என்னோட இது பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட பல்லு பார்த்தேன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இதை வேற மாதிரி கட்டினா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சைட்ல வச்சு இப்படி ஃபுல் இது தெரியற மாதிரி பல்லுல உள்ள டிசைன் தெரியற மாதிரி வேற ஒரு நாள் முடிஞ்சதுன்னா அதையுமே கட்டி காமிக்கிறேன் நானு. ஸோ இன்னைக்கு உண்டான தலிகைக்குள்ள நம்ம போலாம் வாங்கோ. இன்னைக்கு உண்டான தலிகைக்கு நான் எடுத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா முளைக்கீரை. ஆஃப்டர் மாலைபட்சம் கீரை இப்போ தான் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நடுவில் ஒரு நாள் பாலக் பண்ணேன். அதுக்கப்புறமா வெண்டைக்காய். நேற்றுக்கு வந்து மல்லேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ் சிகப்பு காராமணி அவள் உரிச்சு கொடுத்தா. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வச்சு இன்றைக்கு உண்டான தலிகை இருக்க போகிறது. ஸோ நான் துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் இது வந்து சிகப்பு காராமணி. இது வந்து உரித்தது தான், அதனால் ரொம்ப நேரம் ஊறணும் அப்படி கிடையாது. அதுக்கப்புறமா முளைக்கீரை. இது எல்லாத்தையுமே குக்கரில் ரொம்ப குழைய வேண்டாம். ஸோ இது வந்து பஸ்ஸாருன்னுவா. பஸ்ஸாரு வந்து ஜென்ரலாக இந்த இதை வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். பேர் என்ன, அவரேக்காலுன்னு சொல்லுவாங்க. அது வச்சு ஸோ நிறையா பேர் கேட்டேன் பஸ்ஸாரும் முத்தையும் பண்ணி காட்ட சொல்லி. ஸோ நான் வந்து இதுக்கு வந்து துவரம்பருப்பு கொஞ்சமாக ஒரு கட்டு முளைக்கீரை, அதுக்கப்புறமா சிகப்பு காராமணி போட்டிருக்கேன். சிகப்பு காராமணி வந்து ரொம்ப ரிச் இன் ப்ரோட்டீன். ஆக்சுவலி அது இந்த கிட்னி ஷேப்பில் இருக்கிற பீன் இது. ஆக்சுவலாக இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரிச் இன் ப்ரோட்டீன், ரிச் இன் ஃபைபர். ஸோ ஒரு கப்பு காராமணி நீங்கள் எடுத்துட்டேல் அப்படின்னாக்கா ஒரு 14 கிராம்ஸ் உங்களுக்கு வந்து அதில் ப்ரோட்டீன் கிடைக்கும். பொதுவாகவே வெஜிடேரியனுக்கு பார்த்தேல் அப்படின்னாக்கா ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் கிடைக்கும். நம்மளுடைய பாடி வெயிட்டோட எவ்வளவோ, இப்போ 60 கிலோ இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 60 கிராம் ப்ரோட்டீனாவது நம்மளுக்கு தேவைப்படும் உடம்புக்கு. அவ்வளோ கிடைக்காட்டினாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நமக்கு ப்ரோட்டீன் உள்ளே போகணும். இது வந்து ஃபைபர் ரிச் கூட. ஸோ அதனால் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிற வாழ்க்கைலாம் ரொம்ப நல்லது. ஸோ ஒன்ஸ் அண்ட் அவைல் இந்த மாதிரி ஃப்ரெஷ் காராமணி கிடச்சிதுன்னா போட்டுக்கோங்க. இதை நான் குக்கரில் ஒரு 4 சவுண்டு விட்டு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பஸ்ஸாரு வந்து அவரேக்கால் வச்சு பண்ணியிருக்கேன், அது கூட இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி சிகப்பு காராமணி எடுத்து போட்டு பண்ணிக்கிறேன். அப்பாவுக்கு வந்து இது கஷ்டம், வேற என்ன இந்த காலு கொடுக்கறது. அதனால் நான் வந்து வெண்டைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பும் பக்கத்தில் பண்ணிவிடுறேன். காலு சவுண்டு வரத்துக்குள்ளே நம்ம இதை பண்ணிடலாம். ஸோ கடுகு வெந்தயம் போட்டுருக்கேன், பொரியட்டும். பெருங்காயம், குழம்பு பொடி போட்டுக்கிறேன் இதுக்கு.
மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ வெண்டைக்காயும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஸோ வெண்டைக்காயில் பொடிகள்லாம் நல்லா கோட்டார மாதிரி வதக்கியாச்சு. நான் இப்போ புளி ஜலத்தை ஊற்றிடுறேன். இது சிம்மில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொதி வந்து வெண்டைக்காய் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுடலாம். ஸோ வெண்டைக்காயோட கலர்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுத்து. நான் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிறேன். தாளிக்கரைச்ச கருவேப்பிலை போடலை. ஸோ இப்போ போட்டுக்கிறேன். வெரி சிம்பிள் குழம்பு தான். நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப்பில் பண்ணுற சாதாரண குழம்பு தான். ஸோ குழம்பு நல்லா கொதித்து வாசனை வர ஆரம்பிச்சிடுத்து. வெண்டைக்காலாமே நல்லா வெந்துடுத்து. குழம்பும் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து. ஸோ நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் நம்ம பஸ்ஸாறு பல்லியா பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வத்த குழம்பு ரெடியாக எடுத்து. ஸோ நான் இப்போ அந்த சிகப்பு காராமணி கீரை எல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, அது ப்ரெஷர் அடங்கி எடுத்து கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் இதை வடிகட்டிடலாம். ஆக்சுவலாக இந்த பஸ்ஸுனாலே என்னென்னா வடிகட்டுறது தான். இந்த வடிகட்டின இந்த சாறு இருக்குது இல்லையா, இந்த சாறை வச்சு தான் வந்து இதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்துன்ட்டு கொஞ்சோண்டு கீரை, கொஞ்சோண்டு காராமணி, கொஞ்சோண்டு பருப்பு எல்லாத்தையும் போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி அந்த ஜலத்தில் குத்தி ஒரு கொதி விட்டு தாளித்து கொட்டுறதுக்கு பேர் அந்த பஸ்ஸாரு. இதில் வந்து பண்ணுறதுக்கு பேர் பல்லியான்னு பேர். ஸோ இந்த பருப்புகள் பார்த்தேல் அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கணும். முழுசாக வேகக்கூடாது. தட் இஸ் வெந்திருக்கணும், ஆனால் கரைஞ்சி போகிற அளவுக்கு வேகக்கூடாது. ஸோ நான் இதை வந்து இப்போ பல்லியாக பண்ணிட்டுறேன். ஸோ நான் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வடிகட்டின்ட்டேன். அந்த சாறு தனியாக எடுத்துட்டுருக்கேன். அரைச்சிக்கிறதுக்கு இங்கே தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வானலியில் எண்ணெய் குத்திட்டு இது சுட்டதுக்கப்புறமா தாளிக்கலாம். பேசிக் தாளிப்புகள் தான். என்ன சொல்கிறதுக்குள்ளே நான் இங்கே சாதம் வச்சு விட்றேன். நர்ஸ் வந்துட்டா நடுவில் கத்தீட்ரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே போயாச்சு. அதனால் ரொம்ப டைம் ஆகிட்டே வருது. இன்றைக்கி 2:58க்கு எனக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ரொம்பவே டிலே ஆகிட்டே வருது. இன்றைக்கி எடிட்டிங்லாம் வேறு பண்ணணும் இல்லையா. ஸோ சாதத்தை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சுட்டுடுத்து நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். ஸோ நம்ம தட்டைப்பயிறு காராமணி போட்டிருக்கறதுனால அது கொஞ்சம் கேஸ் ஐட்டம் தான். ஈவன் தோ ரிச் இன் ப்ரோட்டீன் அண்டு ஃபைபர், இதில் கொஞ்சம் கேஸ் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டா பெருங்காயம் போட்டாச்சு. ஸோ இவள் என்ன பண்ணுவா, இந்த தாளித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு வதக்கிப்பா. நான் இன்றைக்கி வெங்காயம் பூண்டு போடலை. ஸோ வேணுங்கிறவா வெங்காயம் பூண்டு அதோடு சேர்த்துக்கோங்க. அப்புறமா அது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லாதீங்க. இதுதான் வேணும். இட்ஸ் அன் ஆப்ஷனல். அது போடாமையும் பண்ணலாம், போட்டும் பண்ணலாம். அவ்வளோதானே தவிர நத்திங் ராங் இன் இட் வித்தவுட் ஆனியன் அண்ட் கார்லிக். நான் வேக வைக்கிச்ச உப்பு போடலை. ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அந்த இது காராமணி ஒரே 4 விசிலுக்கே நல்லா மசிஞ்செடுத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பாருங்கள், மாவாக மசிஞ்செடுத்து. இதே ட்ரையாக இருந்தால் ராத்திரியே ஊற போட்டு பண்ணணும். அதே போல் அந்த இது அவரைக்கால் சொன்னேன் இல்லையா, அதுவுமே பிதுக்கு பருப்புன்னு சொல்லிவிட்டு அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து எடுத்துகிட்டு பண்ணுவா. ஸோ அதுவுமே சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு.
ஸோ கொஞ்சம் அது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாயை ஒரு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய், இதை கொஞ்சமாக மிக்சியில் விப் போட்டு எடுத்துன்னு வரேன். என் ஃபோன் ஏதோ பண்ணுறது, கிட்டக்க கொண்டு வந்தால் ஃபாகியாக ஆகிற மாதிரி ஆறுது. ஸோ நல்லா ஒரு ஒத்தாப்பில் வந்துடுத்து. நான் இப்போ தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலையை அரைச்சின்னு வந்ததை இதோட சேர்த்துட்டுறேன். ஒரு ஹாஃப் போர்ஷன் தேங்காவை இதோடு சேர்த்துன்ட்டேன். ஒரு ஹாஃப் போர்ஷன் அந்த சாருக்கு அரைச்சி விட்டுறலாம். அதுலேயுமே வெங்காயம் அரைச்சி விடுவா. எல்லாத்துலேயுமே வெங்காயம் உண்டு, நான் வெங்காயம் பண்ணல. ஸோ நமக்கு இப்போ இந்த காலு பல்லியாக ரெடியாக எடுத்து நான் இப்போ பஸ்ஸாருக்கு தாளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இதை எடுத்து வச்சு விட்றேன், ஆஃப் பண்ணி விட்றேன். சாதம் இன்னும் ப்ரெஷர் வரல. ஸோ அதே அந்த காலு பல்லியாக பண்ண அதே வானலியிலேயே கொஞ்சம் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். இப்போ அரைச்ச தேங்காயில் கொஞ்சம் மீதி இருக்குது. அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்ச துவரம்பருப்பு, காராமணி அண்ட் கீரை, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. ஆல்ரெடி இதுலேயே பச்சை மிளகா போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதுவே மோஸ்ட்லி போருமாக இருக்கும். ஸோ இதை ஜலங்குத்தி அரைச்சி எடுத்துன்னு வரேன், விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வரேன். கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், பொரியட்டும் இது. ஸோ வடிகட்டி எடுத்து வச்ச வேக வச்ச ஜலம், எனக்கு நிறையா வேண்டாம், செலவழியாது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியாக நீர்க்க ஓடுற மாதிரி தான் இருக்கும். இதில் மெயினாக வந்து நான் இன்றைக்கி முளைக்கீரை, அதாவது தண்டு சொப்பு எடுத்து பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்து தில் லீஃபு அதுதான் போட்டு பண்ணுவா. இந்த அரைச்சி வச்ச விழுதி இதோட சேர்த்துன்றேன். இது கொஞ்சம் அப்படியே என்ன சொல்கிறது, தண்ணி மாதிரி இருக்கும், வேறு ஒன்றுமே அதில் இருக்காது. அந்த முத்தையோட ஓட ஓட இருக்கும். இது அப்படியே அப்படியே சாப்பிட வேண்டியதான். அது டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் இது. சரி, எங்களுக்கு வந்த புதுசில் இது அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. எங்கள் ஆத்துக்காரெலாம் சொன்னார், உனக்கு யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னா நீ பண்ணு அப்படின்ட்டுன்னு. பட் எனக்கு பண்ணி கொடுத்தவாளுடைய மெத்தட் வந்து எங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஸோ நான் இதை வந்து எங்கள் ஆத்துக்கு தகுந்தாப்புல நான் டேஸ்ட்டை பண்ணி மாற்றி சிலது பண்ணின்னு இருக்கேன். ஸோ அதனால் பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் நம்ம தமிழ்காராளுக்கு பிடிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு இன்னும் உப்பு போடல. ஒரு கொதி வந்த கையோட உப்பு போட்டு ஆஃப் பண்ணிட்டாக்கா நமக்கு இந்த பஸ்ஸாரும் ரெடி ஆகிடும். ஸோ கொதி வர ஆரம்பிச்சிடுத்து. நான் வந்து உப்பையும் போட்டுட்டேன். கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி தழையும் இல்லை. இன்றைக்கி நர்ஸ் வேறு டே இல்லையா, ஸோ அதனால் ஃபுல்லு அப்பாவுக்கு ஃபுல் தலையெல்லாம் குளிப்பாட்டி விட்டு கம்ப்ளீட்டாக டீப் க்ளீனிங் இன்றைக்கி. ப்ளஸ் பெட் ஸ்ப்ரெட்லாம் சேஞ்ச் பண்ணி, ரூமை தொடச்சி, ஜன்னல்லாம் தொடச்சி, க்ளீனிங் பண்ணி எல்லா வேலையும் இன்றைக்கி பெரிய ஒர்க்கு, அப்பாவோட ஒர்க்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் உள்ளே வந்ததே லேட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் 1 மணி ஆக போகிறது. சாதம் வச்சுட்டேன் அப்பாவுக்கு. சாதத்தை கொடுக்க வேண்டியதான். நான் இப்போ அடுத்தாப்பில் இது ஒரு ஜஸ்ட் இது பாருங்கள் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுத்து. இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தாப்பில் நம்ம முத்தை பண்ண வேண்டிதான். சாதத்தை ஆஃப் பண்ணிட்டேன், இதையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தாக்கா நம்ம வந்து 1 கப்பு ராகி எடுத்துட்டா 1.25 கப்பு தண்ணி, எக்ஸாக்டாக அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டேல் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பாத்திரத்தை ஆல்ரெடி அடுப்பில் வச்சுட்டேன். 1.25 கப்பு தண்ணி ஊற்றி விடுறேன். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக உப்பு, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக இப்படி
எனக்கு சொல்லி கொடுத்தவா எப்படியோ நான் அதையே இத்தனை வருஷ காலமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டிக் இப்படி போட்டுடலாம். நல்லா அப்படியே தலைச்சி தளன்னு கொதிக்க வரைச்ச நான் ராகி மாவை போட்டு கிளறுவேன், காமிக்கிறேன். கொதிக்கட்டும். கொதிக்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து இந்த பஸ்ஸார் வீடியோவை வந்து ஒரிஜினல் இதை வேணால் லிங்க்கு கமெண்ட்டில் ஞாபகம் இருந்தால் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போடுறேன். இல்லைனா ஈவினிங் மேலேயோ இல்லைனா நாளைக்கு காத்தாலைக்குள்ளேயோ நான் அதை கமெண்ட்டில் போட்டுடுறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் நிறையா தடவை ராகி முத்தை காமிச்ச போது அது வீடியோ பெருசாக போகாததுனால தான் நான் மெஷர்மெண்ட் இத்தனை நாள் காமிக்கல. இன்றைக்கி ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்தி, ஸ்லோ டைஜஷன், அதனால் சீக்கிரமாக பசிக்காது. ஸோ அதாவது வாரத்தில் 2 நாள் சுகர் காரா கூட எடுத்துக்கலாம். மினிமலாக எடுத்துக்கணும். இதுவுமே நிறையா எடுத்துக்கிறதுக்குல மினிமலாக எடுத்துக்கோங்க. எங்கேயாவது ரொம்ப வெளியில் போகிறேன் அப்படின்னாக்கா ராகி முந்தையோ கஞ்சியோ சாப்பிட்டு போனால் ஆற்றுக்கு வர வரைக்கும் பசி எடுக்காது. ஸோ நான் இப்போ வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுடுத்து நான் என்ன பண்ணுறேன், இதை போட்டுட்டு நெய்யை பக்கத்தில் வச்சுக்கணும். கரெக்டாக கடைசியில் வந்து நம்ம நெய்யை குத்தணும். இப்போ என்ன ஆகும், இதை அப்படியே கிடுகிடுன்னு நுரைச்சி அப்படி பாருங்களேன் மூட வருது பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் நம்ம இதை இப்போ இது மூடிண்டே வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம கிளற ஆரம்பிக்கணும். கை விடாமல் இப்படி கலரினேல் அப்படின்னாக்கா, ஐயோ ஃபோனில் பேட்ரி வேறு கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ பேட்ரி சுத்தமாக ஆஃப் ஆக போகிறது ஃபோனில். நான் வந்து இப்போ 1 டீஸ்பூன் நெய் குத்திட்டு இதை கம்ப்ளீட்டாக இது பண்ணி பால் மாதிரி வந்துடும், திரண்டு வந்துடும். நான் அதுக்கப்புறம் உருட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்தேன்னாக்கா இப்போ நல்லா வெந்துடுத்து. இதை அப்படியே வந்து என்ன பண்ணணும், ஜலத்தை வந்து கையில் நல்லா நினச்சின்ட்டு இதை அப்படியே கையில் உருட்டி பாலாக எடுத்துன்ற வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நல்லா கை சூடு ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜலத்தில் கையை நினச்சின்ட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன்னாக்கா எல்லாம் சுத்தமாக நீங்கள் பாருங்கள், நான் பண்ணதில் எங்கேயாவது ஒரு கட்டியாவது இருக்கா பாருங்க, கட்டியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ நல்ல பால் இப்படி ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டே அப்படின்னாக்கா அது என்ன ஆகும், அந்த சூட்டில் உள்ள ஏதாவது சின்ன கட்டிகள் ஏதாவது இருந்துட்டால் கூட அதுவுமே உங்களுக்கு வெந்துடும். ஸோ பர்ஃபெக்டாக பால்ஸ் ரெடி ஆகிடுத்து. இங்கேயும் ஒரு பால் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை சுட ரெடியாக எடுத்து கர்நாடகா ஸ்டைல் முத்தையும் பண்ணியிருக்கேன். அதுக்கு காலு பல்யா, பஸ்ஸாரு, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் சாதம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு இதுதான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.